ஹாய் மக்களே, நைட்டுக்கு சாப்பாடு ஆக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, தோசை மாவு இருக்குன்னு. தோசை சுட்டு சாம்பார் வச்சு புதினா தக்காளி சட்னி எப்போதும் வைக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் புதினா இருந்ததுனால புதினா சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவை எடுத்து அதில் உள்ள அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு இலையாக பறக்கிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி அப்படியே சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுட்டேன். அப்புறம் காய்கறியெல்லாம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து வேக போட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா பருப்பை இறக்கி வச்சுட்டேன். கரண்ட்டு வந்து பிளிங்க் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. வால்டேஜ் ரொம்ப குறவாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம், மிக்சியில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பை இறக்கி ஓரமாக வச்சுட்டு புதினாவை எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாம்பார் வைக்க காய்கறி எல்லாம் போட்டேன். காய்கறி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டேன். தோசைக்கு எப்படி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காய்கறி வெந்துட்டுருக்கு. இந்த புதினாக்குள்ளே குச்சி இருந்துச்சு பார்த்திங்களா, அது எப்போதுமே எடுத்து இந்த பக்கெட்டில் வந்து குத்தி மண்ணில் வந்து சொருகி வச்சுருவேன். ஏன்னா அது முளைச்சி தழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அதை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சீரக நெச்சி போடணும். சீரக நெச்சி போடுறேன். வெளியில் வந்து நல்ல மிளகு. ஒருத்தவங்க வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்களுக்கு அங்கே சேஃப்டிலாம் எப்படி, இந்த திருடன்லாம் வருவாங்களா, பெண்களுக்கு வந்து அங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து திருடர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எஸ்டேட் பகுதியில் இருக்கிறதுனால நிறைய செக் போஸ்ட் இருக்கும். வெளியில் இருந்த ஆட்கள் வந்து உள்ளே வர முடியாது. புதுசாக யாராவது வந்தாங்கனாலே செக் போஸ்ட்டில் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து லோக்கல் ஆளும் தெரியும், வெளியே உள்ள ஆளும் தெரியும். ஸோ அதனால் சேஃப்டிலாம் நம்ம அந்தளவுக்கு பயப்பட தேவையே இல்லை. இருந்தாலும் நாங்கள் எப்போதுமே ஜாக்கிரதையாக இருந்துருவோம். அனிமல்ஸ் மட்டும்தான் நைட் டைமில் வரும். அதுதான் நம்ம தான் 6 மணிக்கு கதை அடைச்சிட்டு உள்ளே இருந்துருவோமே. எல்லாருமே அவங்கவுங்க வேலை முடிஞ்சுன்னா கதை அடைச்சிட்டு இருந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒருத்தர் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஒருத்தர் பார்த்துக்கலாம். ஏன்னா யாருக்குமே இங்கே டைம் கிடையாது. கடைக்கு போகிறவங்களாம் காலையிலே கடைக்கு போயிடுவோம். கம்பெனி வேலைக்கு போகிறவங்களாம் கம்பெனி வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க மத்தியானம் வருவாங்க, சாப்பிட வருவாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ சாயங்காலம் வரும்போது எது எமர்ஜென்சி அப்படின்னா பேசிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் தெருவிலலாம் உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கப்புறமா மேகி தூக்கிட்டு வந்து வெளியில் நின்று அப்படியே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வச்சுட்டு காரை உள்ளே எடுத்து போட்டுட்டு கம்பு போட்டாச்சு. இந்த காரை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.